ஊழல் இருக்கும் வரை எந்த நாடும் வளர்ச்சியடைய முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஊழலை ஒழிக்க வேண்டியது பொதுமக்களின் பொறுப்பா அல்லது அரசின் பொறுப்பா? ஊழலை ஒழிக்க என்ன மாதிரியான நடவடிக்கை தேவை என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. மக்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். ஊழலை தடுக்கணும்னா மக்கள் கிட்டையும் அந்த பொறுப்பு இருக்கு, அரசாங்கத்துக்கிட்டையும் அந்த பொறுப்பு இருக்கு. ரெண்டு பேத்துக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருந்தாதான் ஊழலை தடுக்க முடியும். ஊழல் ஒழிக்கணும்னா இந்த அரசு அதிகாரிகள் அவங்க கீழ்மட்டத்தில் உள்ளவங்களை அவங்களே தான் மாற்றுறாங்க. அப்படிங்கும் போது அவங்க மற்றவங்களை மாற்றாத இருக்கணும்னா மக்களும் அதுக்கு ஊழல் வாங்காத ஒவ்வொருத்தராக மாறினா இந்த ஊழலை ஒழிக்கலாம். ஊழலை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசோட பொறுப்பு தான். ஏன்னா ஃபுல்லாக எல்லா துறைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா அதிகாரிகள் ஒரு விஷயத்தை விரைவாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்கான பணம் எதிர்பார்க்குறாங்க. மக்களும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க. இது மாதிரி விஷயத்தை மக்கள் ப்ளஸ் உங்களோட அதிகாரிகள் 2 பேர் சேர்ந்தா தடுக்கலாம். விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை எல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள்கிட்டயே ஊழல் செய்வது மிகப்பெரிய அநியாயமாக இந்த நாட்டில் ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்து ஆடுகிறது. அதிகாரிகள் முதலில் ஊழலுக்கும் லஞ்சம் கொடுப்பதற்கும் தடுத்து நிறுவதற்கு அவர்கள் திருந்த வேண்டும். பள்ளிகள்ல இருந்து கல்லூரிகள் வரை, இன்னைக்கு வருவாய்த்துறையிலிருந்து சட்டத்துறை வரை நாட்டில் இருக்கிற அத்தனை துறையிலும் ஊழல் மலிந்து போவதற்கு காரணம் மனிதனுடைய இயல்பான பேராசை தான் காரணம். இந்த பேராசையை ஒழித்து தான் சுயமாக உழைத்து நேர்மையாக நடை போட்டு ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சாலே ஊழல் இயல்பாகவே ஒளிந்து போயிடும்.